அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் நல்ல ஒரு செல்வ வளத்தையும், நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், திருமணம், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு எது எதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வரப்போதோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே குரு பகவான் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து செயல்படுத்துவார். இந்த குரு பகவானுடைய தொடர்பு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதத்துலையுமே ஒரு நல்ல பலன்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நமக்கு வந்து கிடைப்பது இல்லை. இது வந்து பணம் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகுறாங்க, இல்லை அரசு வேலையில் ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு அரசு வேலையில் சாதாரண நிலையில் போயிட்டு மேலே படித்தோ இல்லை ப்ரொமோஷன்லேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து அடைய போகிறாங்க, ஒரு டாக்டர் படிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவானுடைய பலம் அவசியம். அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவான் அமர்ந்த வீடும், அவர் பார்க்குற அஞ்சாம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன விதமான தோஷங்களும் பாதிப்புகள் அடைஞ்சிருந்தாலும் குரு பகவான் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டினுடைய பிரச்சனைகளை அனைத்தையுமே வந்து சரி செய்து அந்த வீட்டினுடைய தோஷங்களை அனைத்தையுமே போக்கி முடிந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அசுப பலன்களை வந்துட்டு நல்ல பலன்களை தருகிறார். சில நேரங்களில் குரு பகவான் ஒரு வீட்டை பார்க்குறாரு, குரு பார்த்த வீடு இப்போ ஒரு 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, திருமணம் சம்மந்தப்பட்ட லைஃப்லையோ வாழ்க்கையிலோ ஒரு பிரச்சனையை வந்து அங்கே தராது சொல்லும்போது அது முதல் திருமணத்தில் லைஃப்பில் பிரச்சனையை கொடுத்து 2ஆம் திருமணம் நல்ல ஒரு கல்யாண லைஃப் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இல்லை சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஏதோ கஷ்டப்படுறாங்க, அதன் பிறகு ஒரு லைஃப்பில் ஒரு வசந்த காலம் வீசும் பார்த்திங்களா எல்லாருக்குமே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து முன்னாடி கெடுத்தாலும் பின்னாடி யோகத்தை கொடுப்பார். அப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எந்த பாவத்தில் இருக்காரோ அவர் எந்த பாவத்தை பார்க்குறாரோ சிறப்பான யோகத்தை தருவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு மிக சிறந்த யோகம், மிக அற்புதமான யோகம்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை தொடர்பு கொள்ளணும். இப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குரு பகவான் லக்கணத்தை தொடர்பு பண்ணுறாரோ அந்த லக்கணத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஜாதகம் வந்துட்டு மிக சிறந்த யோக ஜாதகம். அந்த வாழ்க்கையில் அந்த ஜாதகனுக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு மிக நிறைவாக சந்தோஷமாக கிடைக்கும். அந்த குரு பகவான் எந்த பாவத்திலிருந்து பார்க்கிறாரோ அந்த பாவம் அந்த ஜாதகனுக்கு செயல்பட்ட பிறகு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் என்பது விதி. அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து நல்ல யோகமான ஒரு நிலையில் போயிட்டுருக்கார் சொல்லும்போது அதே குரு பகவான் சிலருக்கு வந்து பிரச்சனைகளும் சோதனையும் தரும். அப்போ என் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் நல்ல யோகமாக தானே இருக்கார், நல்ல ஒரு யோக நிலையில் இருக்கார், அப்போ கோச்சாரத்துலேயும் குரு பகவான் யோகத்தான் தரணும். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட குரு வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது, எனக்கு வந்து மேசத்தில் குரு இருக்குது, இந்த மேசராசியில் குரு வந்து எனக்கு வந்து சிரமங்களையும் நிறைய பணம் நஷ்டத்தையும் பணம் பிரச்சனையும் ஏற்படுத்துது, இந்தமாரி வந்து மொத்தமாகவே அந்த குரு வந்து ஜாதகனுக்கு கெடுதலை தரும் என்பது போல் வந்துட்டு கற்பனை செய்து கொள்கிறார்கள். இந்த குரு பகவான் ஜாதகத்தில் ஒரு வகையான குரு இருந்தாலும் கோச்சாரத்தில் உள்ள குரு, இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து மேசத்தில் குரு இருக்கார் சொல்லும்போது மேச ராசியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதக அமைப்படி பார்த்திங்கன்னா அந்த கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பும் இந்த 3 கிரகத்துடைய தசையும் 3 கிரகத்துடைய புத்தி ஆந்திரங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு நல்ல லக்கண அடிப்படையில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த மேசத்தில் குரு வந்துட்டு பணம், பொருள், பொன் அனைத்தையும் தேடி கொடுத்துருவார். அதே குரு உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ கேது நட்சத்திரம் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம் கடந்து வந்திருக்காருன்னு சொல்லும்போது அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்துலையோ இல்லை வந்து அதே கேது பகவான் வந்து 8ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் லக்கணத்துக்கு பாதக ஸ்தானத்துலையோ பிறந்த ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த பாவம் எந்த பாவம் வருகிறதோ பேசிக்காக வந்துட்டு குரு பகவான் கேது நட்சத்திரத்தில் போக சொல்லும்போது பண நஷ்டங்கள், பண ஏமாற்றங்கள், பணம் சம்மந்தப்பட்ட அதாவது அகலக்கால் வச்சு கடனை வாங்கி கொண்டு நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு கார் வாங்குகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஏற்படுத்தும். அதே கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், அந்த கேதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு வக்கரம் பெற்ற கிரகங்களோ பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ஏதோ கிரகங்கள் வந்து பார்த்து அமர்ந்திருக்காங்க, அதில் ஒரு தசாபுத்திகள் நடக்க சொல்லும்போது இந்த குரு பகவான் என்ன தான் உங்கள் ராசிக்கு வந்துட்டு
5-9 வந்தாலும் 2ஆம் இடத்துல வந்தாலும் சரி 11 வந்தாலும் சரி இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கெடுதலை உங்கள் ஜாதகத்தை பண்ணுவார். அப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து நீங்கள் இந்த கோச்சார பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து விச்சராசி எப்படி இருக்கும், கும்பராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும், மிதுனத்துக்கு எப்படி இருக்கும், இது பலன்கள்லாம் பார்த்தாலும் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்கள். நமக்கு வந்து அந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை அந்த சேமத்தை துர்க்கத்தை கொடுக்கும். ஆனால் உண்மை என்ன பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணப்படி எங்கே இருக்கார். இப்போ வந்து குரு பயிற்சி ஆகக்கூடாது. குரு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளே வருவார் குரு. அடுத்தது வந்து சந்திரன் நட்சத்திரம், அது செவ்வாய் நட்சத்திரம். சூரியன் சந்திரன் செவ்வாய். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு எந்த யோகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்களோ அதை வைத்து தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய யோகங்கள் வந்து நல்லதாக கெட்டதாக எந்த மாதிரி யோகங்கள் தரப்போகுது என்பதை சுட்டி காட்டும். அதில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்கண அடிப்படையில் யோகாதிபதியாக வந்து கெடாமல் இருந்து அந்த தசாபுத்திகள் தொடர்பு இல்லாமல் கேதோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த குரு வந்து யோக குருவாக வேலை செய்யும். இதில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு, பிரச்சனையோடு இருக்குது சொல்லும்போது இந்த குரு பகவான் வராது, தசாபதியும் நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அனைவருமே ஜோதிடம் பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டம் ஒரு ஆசைகளும் ஒரு எண்ணங்களும் நமக்கு வந்து இதெல்லாம் சாதிக்கணும் இதெல்லாம் செய்யணும் சொல்லி ஒரு 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 எண்ணத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் தான் கர்மா. நம்முடைய எண்ணமும் ஆசையும் தான் கர்மா. நம்மளுடைய கர்மா என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை தான் நினைக்கிறோம், அதான் சிந்திக்கிறோம், அதான் யோசிக்கிறோம். அதை வந்து ஜாதகத்தில் காட்டும். அப்போ நமக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்துட்டு இந்த குரு பயிற்சி வருது. பொதுவான குரு பயிற்சியாக இல்லாமல் நமக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ரிஷபத்து குரு பயிற்சி வருது. அந்த குரு வந்து நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு கொண்டு வரும் பார்த்து அதன் வகையில் நம்ம வந்துட்டு பயணம் செய்யும்போது வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை அடையிறோம். இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு சூரியன் சந்திர செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் குரு திசை நடக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இதை கவனிக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு வந்து ரிஷபத்துக்கு வந்தாலும் இந்த குருவுக்கு திரிகோணத்தில் வந்து கன்னியில் வந்து கேது இருக்கார். அப்போ குருவுக்கு திரிகோணத்தில் கன்னி ராசியில் வந்து கேது இருக்காருன்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த குரு வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு 100% குருவுக்கு 10ஆம் இடத்து சனி கர்மகாரன் சனி இருக்கார். இந்த குரு என்னென்னா தன் கடமையை கரெக்டாக செய்வார். நல்ல ஸ்தானத்தை வந்து அள்ளி கொடுத்துட மாட்டார். தன்னோட கடமை என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீதியின் தேவன் மேலே தான் கொடுத்துட்ருப்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து சனி வக்கரமாகும். இந்த சனி வக்கரமாகும் போது அது கண்டிப்பாக ரிஷபத்தான் பார்ப்பார். அப்போ ஒரே டைமில் குருவை சனியும் பார்க்குறாரு, திருவோணத்தை கேது இருக்கார் சொல்லும்போது ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, கேது திசை இந்தமாரி ஒரு தொடர்பு உள்ளவங்க வந்து ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவங்களுடைய சிந்தனைகளும் முக்கியமாக முதலீடுகள் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதனால் நம்ம வாழ்க்கையில் பாதிப்படையும் பார்த்திங்களா, சரி செய்ய முடியாத பாதிப்புகள் அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு செய்யக்கூடிய நிலைமைகள் தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அப்போ கேட்கலாம் எந்த லக்கணத்துக்கு வரும்னா ஒரு ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா 12 லக்கணம் பொதுவானது தான். இந்த 12 லக்கணத்தில் வந்து லக்கண அடிப்படையில் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த குரு கேது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்காங்க அதை வைத்து தான் இன்றைக்கி வந்து வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கணிக்க முடியும். ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவாகவே வந்துட்டு கொஞ்சம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த கேது கனிலிருந்து போகிறதுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த குரு வந்து ரிஷபத்தில் வரக்கூடிய குரு வந்து நிறையா பிரச்சனைகளும் நிறையா பேருக்கு போராட்டங்களும் தர்றதுக்கு நிறையா பேருக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுத்தோம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் தனாதிபதியாக லாபாதிபதியாக வராங்களோ அவங்களும் குரு பயிற்சி யோகத்தை கொடுத்துரும். பணம் பொருளாதாரத்தில் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் தன லாபாதிபதியை வந்து இந்த குரு பார்க்குறாரோ அவங்களுக்கெல்லாம் சிறந்த யோகங்களை இந்த குரு பயிற்சி கொடுத்துரும். அப்படி வந்து நம்ம ஜாதகத்தை வந்து குரு தான் ரொம்ப முக்கியமான அந்த குரு எல்லா நேரத்திலும் நல்லதே செய்யக்கூடியவர் தான். ஆனால் தன் கடமையை சரியாக செய்யக்கூடியவர். அப்போ அந்த குருவை வந்து இன்றைக்கி சனியும் கேதுவும் பார்க்குறாரு சொல்லும்போது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கும் சரி இந்த இயற்கைக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்து தரக்கூடிய விஷயமா இருக்கும். அது ரிஷபத்துக்கு குரு வராது சொல்லும்போது இந்த குரு பயிற்சி வந்து பொருளாதார ரீதியாக பல நாடுகள் பல இடங்கள்லாம் வந்துட்டு பாதிப்பு அடையும். ஒரு செல்வ ரீதியாக வளர்ச்சி ரீதியாக வந்துட்டு நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தும். அது வந்துட்டு குரு 2ல் வந்து ரிஷபத்துக்கு சொல்லும்போது நம்ம உலகம் சொல்லும் முண்டன் அஸ்ட்ராலஜி பேசும்போது அது வேறு டாபிக். இப்போ நமக்கு வந்து என்ன செய்ய போகுதுன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் உங்கள் ஜாதகம்னு பார்த்துக்குங்க, தசாபுத்தி அந்த நடக்குதுன்னு பார்த்துங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களும் அதுக்கான விஷயங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளா என்பதும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி.